வணக்கம். நாங்க ரீசென்ட்டா ஜப்பான்ல வக்காயாமான்ற ஒரு ப்ரிஃபெக்சருக்கு போயிருந்தோம். அந்த ப்ரிஃபெக்சர் பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃப் வந்து பிறந்த நாளு. அந்த பிறந்த நாளுக்கு எங்கேயா வெளிய கூட்டு போன்னு சொல்லும்போது, சரி ஓகே. சண்டே வந்து எனக்கு லீவ் இல்ல. மண்டே வந்து லீவ் இருந்தனால, வக்காயாமான்ற இடத்துக்கு கூட்டு போனோம். அங்க வந்து அட்வென்ச்சர் வேர்ல்டுன்னு ஒரு இடம் இருந்துச்சு. அந்த வேர்ல்டு தான் இப்ப நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துல தான். அங்கே போன இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச டால்பின் ஷோ தான் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டால்பின் ஷோ பார்த்தீங்கன்னா நாங்க ஜப்பான் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க சவுத்ல ஒக்கினவான்ற இடத்துல போயிட்டு, அங்க ஒரு அக்வேரியம் இருந்துச்சு. அங்க போய் பார்த்தோம். அங்கேயும் இதே மாரி தான் பேக் சைட்ல வியூ பார்க்குறீங்க இல்லையா? வியூ வந்து கடல பார்க்குற மாரி வியூ. அங்க நல்லா கடல் எல்லாம் வந்து கடல் நல்லா பார்க்குற மாரி இருந்துச்சு. இதுல பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மலைகள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மறைச்சிருக்கனால, அவ்வளவா வந்து கடல்ல வந்து வியூ நமக்கு தெரியல. அந்த மாரி அங்கேயும் கடல பார்க்குற மாரி வியூல தான் வச்சு, இங்க மதியம் மாரி ஷோ வச்சு, மதியம் மாரி டால்ஃபின் ஷோ வச்சிருந்தாங்க. அந்த டால்ஃபின் ஷோ பார்த்தீங்கன்னா வந்து, அது நல்லா தான் இருந்துச்சு. டைமிங் கம்மி. ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான் முடிச்சுட்டாங்க அவங்க. இதில பார்த்தீங்கன்னா, 20 நிமிஷம் இதில டால்ஃபின் ஷோ இருந்தது இதுல. இதுல 20 நிமிஷத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய டால்ஃபின் வச்சிருக்காங்க இதுல. அது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இதுல. ஏன்னா, இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்ததுல பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு 3 டால்ஃபின் வச்சு தான் அந்த ஷோ ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில ஸ்டார்ட்டிங் நான் கூட ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன். ஒரு 3 தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு. 3 தான் ஸ்டார்ட்டிங் நான் கடைசி வரைக்கும் நெனச்சேன் நானு. அத வச்சு தான் ஷோ பண்ண போறாங்கன்னு நெனச்சேன் நானு. அப்புறம் போக, போக, போக பார்த்தீங்கன்னா, டால்ஃபினோட இன்கிரீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. 3 4 ஆச்சு, 4 6 ஆச்சு, 4 8 ஆச்சு அந்த மாரி இன்கிரீஸ் கடைசில பார்த்தீங்கன்னா, முடியும்போது வீடியோ எண்டுல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 12, 14 டால்ஃபின் இருக்கும். கொண்டு வந்து இது பண்ணி ஷோ பண்ணாங்க. அதுல உண்மையிலேயே பாராட்டுன விஷயம் அந்த ட்ரெய்னர பாராட்டணும். ரொம்ப அழகா ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது. பார்க்கும்போது எனக்கெல்லாம் இந்த அளவுக்குலாம் ட்ரெயின் பண்ணுவாங்களோ ஒரு லைட்டா கண்ல வந்து கண்ணீர் வந்துருச்சு. அந்த அளவு ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. செம்மையா இருந்தது. அதில பார்த்தீங்கன்னா, சில அந்த பந்த இறக்கி அந்த டால்ஃபின போய் டச் பண்ண கீழ இறக்கி விட்டா பந்த டச் பண்ற மாரியும், சில நேரத்தில டால்ஃபின் வந்து அந்த பந்து வந்து அவங்க லைட்டா ஷேக் பண்றனால, அந்த டால்ஃபின கரெக்ட்டா டச் பண்ண முடிய மாட்டேங்குது. திரும்ப ட்ரெயின் நின்னுட்டே போகுது. ஓகே, ஓகே. பிரச்சனை இல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு, டால்ஃபின தட்டி குடுத்து, முத்தம் குடுத்து அவங்க இது பண்ணி விடுறாங்க. இதில என்னன்னா, இன்னொன்னு வந்தவங்க, பின்னாடி இருந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, கேமராமேன்ஸ் எல்லாம் வீடியோ எடுக்குறாங்க. அந்த எடுக்கிற வீடியோவ அந்த முன்னாடி தெரியிற ஸ்க்ரீன்ல லைவா வந்து காட்டுறாங்க அத அப்படியே. நான் வந்து மண்டே பிளான் பண்ணது வந்து அவ்வளவா கிரவுட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போனது. பட் கிரவுடு நல்லாவே இருந்துச்சு. சொல்லப்போனா குழந்தையும் நெறைய வந்திருந்தாங்க. அவங்க குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரிப் மாரி பிக்னிக் கூட்டு போவாங்க இல்லையா? அந்த பிக்னிக் ட்ரிப் வந்து இங்க அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க போல. அது மாரி நெறைய ஸ்கூல்லேருந்து வந்திருந்தாங்க. சின்ன சின்ன குழந்தைகள்லாம். குழந்தைங்க மட்டும் பார்க்குறேன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே பார்த்து ரசிக்கிற மாரி நல்லா இருந்துச்சு இந்த ஷோ. பெரியவங்களும் சரி, சின்னவங்களும் சரி, வயசானவங்களும் சரி, ரொம்ப அழகா பிளான் பண்ணியிருந்தாங்க அவங்க. இவங்க சொல்லப்போனா இத வந்து என்ன சொல்றது? ஜூ மாரின்னு சொல்லலாம் அட்வென்ச்சர் வேர்ல்டு. எல்லா அனிமலும் வச்சிருக்காங்க. பிளஸ் வந்து அந்த குழந்தைங்க விளையாடுற மாரி அந்த பொழுதுபோக்கு எக்யூப்மென்ட் அதுவும் வச்சிருக்காங்க. நெறைய அந்த வராட்டனங்கள் சுத்தி பார்க்கறதுல, சின்ன குழந்தை கார் ஓட்டுவாங்க அந்த மாரி நெறையாவும் வச்சிருக்காங்க. பிளஸ் மெயினா வந்து அவங்க வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஜூ மாரி இதுதான். அது அட்வென்ச்சர் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. வந்தாங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லா இங்க வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இது காலைல 10 மணிக்கு ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஈவினிங் 5 மணிக்கு குளோஸ் பண்றாங்க. ஸோ, அந்த 7 மணி நேரம் டைமிங் வந்து அவங்க வந்து ஃபுல்லா இதிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படின்ற மாரி பிளான் பண்ணி, இங்க வந்து உள்ள என்ட்ரிக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னா, யானைகள், குதிரைகள், வரிக்குதிரைகள், ஒட்டகங்கள், அப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம புலி, கரடி, சிங்கம்,
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கேஜ் மாரி போட்டு அடைச்சிருக்காங்க. கூண்டு மாரி போட்டு பெரிய பெரிய கூண்டு. ஓப்பன் பிளேஸ்ல. அதுக்குள்ள வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, இவங்களே வண்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ ட்ரிப்பா உள்ள கூட்டு போறதுக்கு. அந்த வண்டியில உட்காந்தோம்னா, நம்மலாம் வண்டிக்குள்ள உட்காந்துருப்போம். அவங்க கூட்டு போயிட்டு, அங்க சிங்கங்கள் எங்க இருக்கோ அதுக்குள்ள இடத்த கூட்டு போயிட்டு நம்ம இது பண்றாங்க. அத மட்டும் கொஞ்சம் கூண்டு மாரி இடத்துல போட்டு பெரிய ஓப்பன் பிளேஸ் அடைச்சு வச்சிருக்காங்க. மத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க. அதுபோக வந்து ஷோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல நடக்கிறனால ஷோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இங்க டால்ஃபின் இருக்கலாம். டால்ஃபின் ஷோ நடத்துறாங்க. சில இடத்துல வந்து அனிமல் பேஸ் வச்சு பன்னி, நாயி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலயே வந்து கடல் சிங்கம் இருக்குல்ல, கடல் சிங்கம் அந்த மாரி ந எல்லாம் வச்சு அவங்க அங்க ஒரு சின்னதா பிளான் பண்றாங்க. ஷோ மாரி வச்சு. ஒவ்வொரு டைமிங் முடிச்சோனே ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு ஷோ இது பண்றாங்க. நாங்க போனப்போ கரெக்ட்டா வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சுத்தி பார்க்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா டால்ஃபின் ஷோ இங்க இது ஆனதுனால நாங்க இங்க பார்த்துட்டுருந்தோம். நல்லாவே இருந்தது. குறை சொல்ற மாரிலாம் எதுவும் கிடையாதுல்ல, இந்த இடத்துல. ரொம்ப நல்லா இருந்தது. அது நீங்க பார்க்கும்போது பேக் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் நெனைப்பீங்க ஆனா. அது ஸ்க்ரீன் கிடையாது. நான் அப்படிதான் உள்ள என்ட்ரி ஆகும்போது பார்த்தேன். ஸ்க்ரீன் நெனைச்சேன். நான் அவங்களோட பெரிய ஸ்க்ரீன் போட்டுருக்காங்கன்னு நெனைச்சேன் நானு. அப்புறம் தான் பார்த்தா பின்னாடி சின்ன சின்ன போட்டுகள்லாம் மூவிங்ல இருந்தது. ஓகே ஓப்பன் பிளேஸ் கடல் இது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது பக்கத்துல நான் வந்து சம்மர் டயத்துல நாங்க வந்து கடல்ல குளிக்க போயிருக்கோம், இந்த ஏரியால. பட் ஆனா வந்து இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பிளேஸ் இருக்கு. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் கிட்டத்தட்ட 3, 4 டைம் இந்த இடத்துக்கு நான் போயிருக்கோம் குளிக்கிறதுக்கு. அப்ப எனக்கு தெரியாது. ஸோ அப்ப மெயினா நம்ம குளிக்க போறனால நமக்கு தெரியல இங்க சம்மர்ல. பட் இப்ப தான் இங்க பார்த்தேன் இவ்வளோ பெரிய இடம் இருந்துச்சு.